ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடு இருப்பாராக. எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 13, வாழ்வதற்கு இறை வார்த்தைகள் 24 தொடக்கம் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆள்கள் தூங்கும் போது அவருடைய பகைவர் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும்போது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக்கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அன்னம்மாள் சுவைக்கினுடைய திருவிழா பண்டிகையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் இதயம் ஆசைப்படுகிறது. தூய கன்னிமரியாளை, கடவுளின் தாயை, நமக்கு இந்த உலகத்திற்கு பெற்றுக் கொடுத்த புனிதர்களான அன்னம்மாள் சுவைக்கினை நினைவு கூறுவது பெருத்த மகிழ்ச்சி. இந்த உலகத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு உறவு இருக்கிறது என்றால் அது பெற்றோர்கள். அவர்களுக்கு பிற்பாடு 1000 லட்சம் உறவுகள் வந்து போகட்டுமே, அந்த ஸ்தானத்தை யாராலும் நிரப்ப முடியாது. கண்ணு கெட்டு போன பிற்பாடு சூரிய நமஸ்காரம் என்று சொல்வார்கள் பழமொழி. அதுபோல தாய் தந்தையர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு அவருடைய மகிமை தெரியாது. அவர்கள் இல்லாமல் போகும்பொழுது அந்த வெற்றிடம் அப்பாப்பா. ஒரு காரியம் என்னன்னா, என்னை இருக்கிறபடியே அன்பு செய்த என் பெற்றோர்கள். வீட்டில் 6 பேரும் வித்தியாசமாக இருப்போம். ஆனால் என்னை நான் இருக்கிறபடியே, எனக்கு எது பிடிக்கும், எனக்கு எது பிடிக்காது, என் உடல் வாகு என்ன, என் திறமை என்ன, என்னுடைய பலவீனம் என்ன, எதை சொன்னா வருத்தப்படுவேன். அன்புக்குரியவர்களே, தாயின் கருவிலே நீ உருவான நாள் முதலே உனக்காக தன்னை கரைத்து கொண்ட பெற்றோர்கள். நீ பிறந்த பொழுது, நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர்கள் செய்த தியாகத்தை ஒவ்வொரு நாளும் அப்படியே கணக்கு போட்டு பாருங்க. ஒரு வீட்டில் அப்படிதான் அப்பா அம்மா நல்லா படிக்க வச்சாங்க. பையன் காலேஜில் போய் படித்தான், வேலைக்கு சேர்ந்தான், மனைவி வந்தா தனி கொடுத்துட்டு போனாங்க, பெரிய வீடு கட்டிட்டு சந்தோஷமா இருக்காங்க. பெற்றோர்கள் ஒரு முக்கியமான காரியத்திற்காக அவனுடைய உதவியை கேட்ட பொழுது அவன் தரமாட்டேன்றான். தம்பி, எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம்
உன்னை படிக்க வைக்கிறதுக்கு தானே போய் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 லட்சம் செலவு பண்ணியிருப்பீங்களா? இந்த நான் மூஞ்சில் விசிறி அடிக்கிறேன் அப்படின்ட்டு 5 லட்சத்தை தூக்கி போட்டேன். அப்பொழுது தான் ஒரு பெரியவர் சொன்னாரா, சரிப்பா படிக்க வச்சதுக்கெல்லாம் போட்டுட்டேன், உன் தாய் உனக்கு உசுறு கொடுத்தாலே, உன் தாய் உனக்கு பால் கொடுத்தாலே, அதுக்கு எவ்வளவு விலை போடுவே அப்படின்னு சொன்னார். அன்புக்குரியவர்களே, 10 கட்டளைகள் இருக்கிறது அல்லவா? அவற்றில் 3 கட்டளைகள் கடவுளை சார்ந்தது. நாமே கடவுள், நம்மை தவிர வேறு ஒரு தேவன் உனக்கு இல்லாமல் போவதாக, கடவுளுடைய நாமத்தை பரிசுத்தமாய் உச்சரிக்க மறவாதிருப்பாயாக, கடவுளுடைய திருநாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க மறவாதிருப்பாயா. இது 3ம் கடவுள் தன்னை சார்ந்த கட்டளை. உடனடியாக 4வது கட்டளை என்ன? உன் தந்தையும் தாயும் கனம் பண்ணுவாயா. இது கட்டளை, நாட் ரிக்வெஸ்ட். கட்டளை. 10 கட்டளைகளில் கடவுளை அடுத்து உலகத்திற்கு கடவுள் கொடுத்த முதல் கட்டளை தாய் தகப்பனை மரியாதை செய். சீராக் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பெற்றோர்களை எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று முழுவதுமாக சொல்லியிருக்கிறது. படித்து பாருங்க. அவர்கள் கடவுளுடைய பிரதிநிதிகள். அவர்களிடத்திலிருந்து நாம் மாமிசத்தையும் சரீரத்தையும் எடுத்திருக்கிறோம். உயிர் கடவுளிடத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சரீரம், இந்த ரத்தம், இந்த உழைப்பு, இந்த எலும்பு, இந்த சக்தி, நான் சம்பாதித்தது, நான் படித்தது, என் அறிவு, என் திறமை, எல்லாவற்றுக்கும் மூலம் அவர்கள். மாதாமாவுடைய பெற்றோர்களை பற்றி திருச்சபை ஏன் இன்றைக்கு திருவிழா கொண்டாடுகிறது? காரணம், இந்த அற்புதமான ஒரு பெண்ணை ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்தவள், இயேசுவை ஜென்ம பாவம் இல்லாமல் கருத்தரித்தவள் என்றல்ல, ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். அவளே ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவிக்கப்பட்டவள். இதை அந்த அம்மா வெளிப்படுத்துறாங்க. அம்மா, உங்க பேர் என்ன? I am the Immaculate Conception. ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள். அவள் திருச்சபை அதிர்ந்து போகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தவள் தன் கருவிலேயே ஜென்ம பாவம் இல்லாதபடி பாதுகாக்கப்பட்டாள். தேவமாதாவை தாங்கின அந்த கருவறைக்கு சொந்தமானவள் யார்? அப்போக்ரிஃபா. எத்தனையோ நற்செய்திகள் எழுதப்பட்டது. அவற்றில் எல்லாவற்றையும் திருச்சபை அங்கீகரிக்காமல் 4 நற்செய்தியாளர்களை மட்டும் பைபிளில் சேர்த்திருக்கிறது. ஆக மற்ற நற்செய்திகளை அது உதாசனப்படுத்தவில்லை. அவற்றிலிருந்து வரலாற்று நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தான் மாதாவுடைய தாய் தந்தை யார் என்கிற அடையாளங்கள் எடுக்கப்பட்டது. அன்னம்மாள் சுபக்கினுக்கு கூட குழந்தை இல்லையா? பல நாட்கள், பல வருடங்கள். ஆக ஒரு நாள் அன்னம்மா தேவாலயத்தில் போய் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அண்ணாவை போல பலிபீடத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் அவருடைய கருவில் வந்ததாம். அது ஒரு பரவசம் என்று சொல்லுகிறார். அப்பொழுது எப்பவும் துக்கமா இருக்கிற அன்னம்மாள் முகத்தில் சுபக்கின் ஒரு பிரகாசத்தை பார்க்கிறார். என்ன முகம் ஒரே சந்தோஷமா இருக்கு. அவன் சொல்றான், ஒரு நட்சத்திரம் என் கருவறைக்குள் இறங்கி வந்தது, அது பெண் குழந்தை என்றான். எப்படி உங்களால உறுதியை சொல்ல முடிகிறது? நீங்க யாரோன்னா கருவுற்றிருக்கிற தாய்களை போய் கேளுங்களேன். பையனை சுமக்கும் போது வேறு உணர்வு, பெண்களை சுமக்கிற பொழுது வேறு உணர்வு. இது அனுபவத்திலும் அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். அவங்க சொல்றாங்க, ஒரு நட்சத்திரம் இறங்கி வந்தது, அது ஒரு பெண் குழந்தை, அது என்னை வருடியது. ஆகவே ஒரு மரம் அதன் கனியால் அறியப்படும். கெட்ட கனி தருகிற நல்ல மரமும் இல்லை, நல்ல கனி தருகிற கெட்ட மரமும் இல்லை. ஒவ்வொரு மரமும் அதன் கனியினால் அறியப்படும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நீ பலுகி பெருகி பூமியை நிரப்புவாய். ஆகவே எல்லோரும் திருமணமானவர்கள் குழந்தைகளோடு
ஆசீர்வதிக்கப்பட்டு சுற்றித் திரிகிற பொழுது குழந்தை இல்லாதவர்களை பற்றி என்ன? இன்றைக்கு இருக்கிற ஜப கூட்டங்கள் எங்கே போனாலும் மிகப்பெரிய ஒரு மன்றாட்டு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக ஏறெடுக்கப்படுகிறது. இதே இயேசுனுடைய இந்த தியான இல்லத்திற்கு ஒரு மகள் வந்து கொண்டிருக்கிறார். வேறு மதத்தை சார்ந்த மகளாக இருந்தாலும் கிறிஸ்துவை தழுவினவர், மற்றவர்கள் யாரும் இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அவளுக்கு குழந்தை இல்லை. போன வாரம் 10 நாட்களுக்கு முன்பாக அவருடைய கணவர் மற்றும் அத்தை அவர்களாம் சொன்னாங்க, இயேசு உனக்கு குழந்தை கொடுக்க போறதும் இல்லை, நீ எங்களுக்கு வாரிசை பெற்று தர போவதும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ என்கிட்ட என்ன முறையிடுறா? இயேசுவே அவங்க கேவலமா பேசிட்டாங்க. ஆகவே இயேசு எனக்கு ஒரு குழந்தையை நான் அம்மாவாகணும்ட்டு இல்லை, அவர்கள் எல்லாருக்கும் இயேசு உயிருள்ள கடவுள் என்று நான் காண்பிக்க வேண்டும் என்று ஒரு துடிப்பு. அந்த மகளை இந்த திருப்பலி நினைவு கூர்ந்து ஆண்டவரிடத்தில் செபிக்கிறேன். அவளை போல துயரப்படுகிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைக்கு அன்னமாளுக்கும் சுவைக்கனுக்கும் மரியா என்கிற ஒரு நட்சத்திரத்தை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தது போல எல்லாருடைய குடும்பத்திலும் ஒரு மரியா தோன்ற வேண்டும் என்று நாம் செபிப்போம். அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு நம்மை பற்றி ஒரு திட்டம் இருக்கிறது இல்லையா? கண்டிப்பாக ஒவ்வொருவரை பற்றி. ஆகவே பொதுப்படையாக நம்ம கவனிப்போம். பொதுப்படையாக ஒவ்வொருவரை பற்றியும் கடவுளுடைய திட்டம் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், நாம் பரலோகத்தில் இருக்கணும். அப்பா அடிக்கிறது எதுக்கு? சோறு போடுறது எதுக்கு? துணி கொடுக்கறது எதுக்கு? எல்லாமே பையன் நல்லா வளர்ந்து நம்ம கண்ணு முன்னாடி நல்லா இருக்கும். அதுபோல கடவுளுடைய கனவு திட்டம் எல்லாம் என்ன? ஒவ்வொரு மனுஷனும் பரலோகத்தில் இருக்கும். அதுதான் அவருடைய கனவு, அதுதான் அவருடைய திட்டம், அதுதான் அவருடைய கனவு கொடு. ஒவ்வொரு நாளும் கடவுள் கனவு காண்கிறார். என்ன? இந்த உலகத்தில் இருக்கிற, இந்த ஊர்ல இருக்கிற, இந்த குடும்பத்தில் இருக்கிற இவன் எனக்காக வாழ்ந்து என்னை சேர வேண்டும், இவன் எனக்காக வாழ்ந்து என்னை வந்து சேர வேண்டும். எதற்கென்றால் பிசாசானவன் பரலோகத்திலிருந்து தள்ளப்பட்ட பிற்பாடு அவன் ஒரு சபதம் செய்தான். என்னவென்று, இந்த பரலோகத்தில் ஒருவரும் இல்லாமல் இது வெறிச்சோடி போகும்படி நான் செய்வேன். ஆகவே அவனுடைய அந்த முதல் யுத்தத்தில் வெற்றியும் பெற்றான். ஆதாம் ஏவாளை வீழ்த்தினான். அவன் தொடர்ந்து இப்பொழுது வரைக்கும் போராடி கொண்டே இருக்கிறான், வீழ்த்து கொண்டே இருக்கிறான். ஆகவே மனிதன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவன் நான், பரலோகத்திற்கு திரும்பி போக வேண்டியவன் நான் என்கிற அந்த கான்செப்டே மறந்து போனதுனால அவன் மண்ணுலகத்தை சார்ந்தவனை போல மண்ணை பார்த்து கொண்டு மண்ணுக்குரியவற்றை செய்து கொண்டு மண்ணில் புதைக்கப்பட்டு மண்ணோடு கரைந்து போகிறான். அவன் அப்படி அல்ல, அதற்காக படைக்கப்படவில்லை. இந்த சத்தியத்தை சொல்வதற்காகத்தான் இயேசு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து முன்னாடி வந்து நிற்கிறார் அப்போஸ்தலர்கள் முன்பாக. அவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்பொழுதுதான் சொல்லுகிறார், இதோ உலகத்திற்கு எல்லாம் போய் நற்செய்தி அறிவீங்க. என்ன? இந்த சரீரம் மண்ணோடு மண்ணாக அழிந்து போவதற்காக படைக்கப்படவில்லை, இது மகிமையில் சேர்க்கப்படுவதற்காக. ஐயோ பூதம் பேய் நினைக்கிறீங்களா? ஒரு மீன் தொண்டு கொடுப்பார், சாப்பிட்டு காட்டுறார். ஆக மகிமையடைந்த சரீரம், மகிமையடைந்த வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிக்கப்பட்டிருக்கிறது. அதற்குரிய விலையை இயேசு சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். பரலோகத்தை நிரப்புவதற்காக அவர் நம்மோடு செயலாற்றி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிற ஊழியர்கள் அனைவருடைய ஒரே கருத்து என்ன? ஆத்துமங்களை பரலோகத்தில் சேர்க்கும். நாம் தாகமாய் இருக்கிறேன்னு சொன்னார். ஆகவே யோசேப்பின் மேல் அவருடைய கரம் இருந்ததால் அவன் போகிற இடமெல்லாம் கஷ்டத்தின் நடுவில் வெற்றி பெற்றானே, அதுபோல கடவுளுடைய கரம் ஒவ்வொரு மேலும் இருக்கிறது. நான் யார்? எனக்கு எதுக்காக திருமணம் நடக்குது? இந்த திருமணத்தினுடைய முக்கியமான காரணிகள் என்ன? மியூச்சுவல் லவ் அண்ட் ப்ரொக்ரியேஷன் என்று நாம் படிக்கிறோம். அன்பு, பரிமாறுதல், அடுத்தது குழந்தை பேர். ஆகவே இந்த திருமண வாழ்க்கை ஒரு காமத்திற்குரிய, ஒரு அருவருப்புக்குரிய காரியம் அல்ல. அதனால்தான் திருச்சபை திருமணத்தை தேவதிரவிய அனுமானங்களில் ஒன்றாக வைத்து கொண்டாடுகிறது. ஏன்னா
அன்னம்மாள் சுவைக்கு நின்று ஒரு புனிதை தேவமாதா வந்தாங்களே, அதே போல ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் புனிதர்கள் உருவாக வேண்டும் என்பது திருச்சபையினுடைய ஆசை, கடவுளுடைய ஆசை. ஒவ்வொரு கணவனும் மனைவியும் தங்களுடைய திருமண வாழ்க்கையை, தாம்பத்த வாழ்க்கையை பரிசுத்தமாக அனுசரிக்கும் பொழுது கடவுளுடைய படைப்பாற்றலோடு தங்களுக்கும் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த நினைவோடு அவர்கள் அந்த திருமண வாழ்க்கையை நடத்தினால் அவர்களிடத்திலிருந்து புனிதர்கள் தோன்றுவார்கள். அவர்களிடத்திலிருந்து கடவுளை ஆராதிக்கிற கூட்டம் தோன்றும், இறைவாக்கினர்கள் தோன்றுவார்கள், தீர்க்கதரிசிகள் தோன்றுவார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்னம்மாள் சுவைக்கினர் நீ பார்க்கும்போது, அம்மா கடவுளுக்கு தாய் எப்படிமா. நான் மாதாவுடைய பாடல்கள், நிறைய பாடல்களை பாடும்போது உணர்ச்சி வசப்படுவேன். அவற்றில் ஒன்று, என்ன தவம் செய்தாயோ மரியே, என்ன தவம் செய்தாயோ, எம்மான் இயேசு உம்மை அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தாயோ, தாயே என்ன தவம் செய்தாயோ. இந்த பாடல் வரிகள் அழகா இருக்கும். மண்ணில் வந்த தேவன் உன்னில் பிறந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கிறிஸ்துவை பார்க்கிற பொழுது மாதாவை பார்க்கிறோம். மாதாவை பார்க்கிற பொழுது அந்த பெற்றோர்களிடத்தில் கொண்டு போகிறது. என்ன சொல்லுவாங்க, இன்று பொழுதிலும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டத்தார். பெத்த போது கூட, ஒரு குழந்தைய பெக்கும் போது கூட அம்மாவுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியா இருக்காது. ஆனால் வளர்ந்து உன் மகன் சான்றோன், உயர்ந்தவன் என்று உலகம் அவனை பாராட்டுகிற பொழுது அந்த அம்மா அடைகிற மகிழ்ச்சி இருக்கு. அது போல என் பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிறவர்கள், பெற்றவர்கள் ஏதோ நாம் ஜந்துக்கள் அல்ல. இந்த வார்த்தை சொல்வதற்காக பொறுத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜந்துக்கள் அல்ல, நாம் மிருகங்கள் அல்ல, நாம் ஆத்துமங்கள், கடவுளுடைய திருவுளத்திற்காக இணைக்கப்படுகிறவர்கள். கடவுள் இணைக்கிறவர்கள் தான் கணவனும் மனைவியும். ஆகவே நீங்கள் கடவுளுக்கு சேவை செய்வதற்காக உங்களை அர்ப்பணிக்க. கடவுள் கொடுக்கிற குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள். கருவில் வந்துவிட்ட குழந்தையை கொடூரமாக கொலை செய்து கொலைகாரியாக மாறாதீர்கள். நேற்றைக்கு பிரியாணி அபிராமி என்று அவளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவளுக்கு எப்பொழுதோ தீர்ப்பு எங்கேயோ வழங்கப்பட்டு விட்டது. கொலை செய்யாதிருப்பாயாக. உன் உடலின் ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் கொலை செய்கிறவர்களாய் மாறிவிடாதீர்கள். நீங்கள் படித்தவர்கள், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அறிவின்படி நடந்து கொள்ளுங்கள். ஆனால் உங்களுக்கு கடவுள் கொடுத்த கொடையை அழிப்பதற்கு நீங்கள் யார்? காயினுடைய ரத்தம் என்னை கூக்குரலிட்டு கூப்பிட்டது என்றாரே, அதுபோல நம்முடைய வீட்டிலேயே, நம்முடைய கருவறையிலேயே கொலைகளமாக மாற்றி நாம் செய்த கொலைகள், அந்த குழந்தைகள் கதறவில்லை என்று நினைக்கிறீர்களா? சைலண்ட் ஸ்கிரீம் என்று ஒரு படம் வந்திருக்கிறது பாருங்கள். சைலண்ட் ஸ்கிரீம். கருவறையில் சின்ன கருவா இருக்கிற குழந்தைய மருந்து வச்சு கொலை பண்றாங்க, கத்திரிக்கோலை வச்சு வெட்டுறாங்க. அந்த குழந்தை உள்ளு சைலண்ட் ஸ்கிரீம். ஆனால் அது கடவுளுடைய சன்னதியில் பிக்கஸ்ட் ஸ்கிரீமாக அது கதறுகிறது. நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாமல் போவதற்கு காரணம் என்ன? கொலை பாதக காரியங்களை செய்திருக்கிறோம். கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கிறோம். கொலை செய்வதற்கு அஞ்சுவதில்லை. கொலை செய்ய தூண்டுகிறோம், துணையா இருக்கிறோம். காரணம், நாம் நல்லா இருக்கணும், எந்த குறைவும் இல்லாமல் இருக்கணும். என் அன்புக்குரியவர்களே, இதை பற்றி அதிகமாக பேச விரும்பவில்லை. உங்களுடைய ஆத்துமங்கள் கடவுளுடைய அச்சத்தினால் நிறைவதாக. இரண்டாவது, பிள்ளைகள். கடவுள் சொல்றார், தாய் தந்தையருக்கு மதித்து நட. உன் தாய் தகப்பன் அறிவு குறைவர்களாக இருந்தாலும் அவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன் தாய் தந்தையர்கள் முதிர்ந்தவர்களாக வயதில் இருந்தாலும் அவர்களை மரியாதை குறைவாக நடத்தாதே.
ஹோட்டலில் போய் சாப்பிட்ட பிற்பாடு அந்த சர்வர் வருவார், அவருக்கு டிப்ஸ் கொடுத்து தேங்க்யூ ஃபார் சர்விங். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவுக்கு என்னைக்காவது தேங்க்ஸ் சொல்லியிருப்பியா? உங்கள் அப்பாவுக்கு என்னைக்காவது நன்றிப்பான்னு சொல்லியிருப்பியா? உன் தாய் தகப்பனுக்கு என்னைக்காவது அவர்கள் பிறந்த நாள் என்னைக்குன்னு கேட்டிருக்கியால? கேட்டிருப்போமா? அவங்களும் அதை பற்றி கவலைப்பட்டது கிடையாது. ஆனால் உன் பிறந்த நாள் என்னைக்குன்னு போய் கேட்டுப்பார். நம்ம வளர்ந்து என்ன சொல்கிறது, 45 வயசு இருக்கும், அம்மா சொல்லுவாங்க என் பையன் இந்த டேட்டில் பிறந்தான், இந்த டைமுக்கு பிறந்தான், இப்படி பிறந்தான். அவர்கள் கனவு நினைவு எல்லாம் நீதான். இந்த தேவாலயத்துக்கு வருகிற எத்தனையோ தாய்மார்களை கேட்டேன், எதுக்குமா ஜெபிக்கணும்? அவங்கள பற்றி சொன்னதே கிடையாது. என் பிள்ளைக்காக ஜெபிங்க, என் மகளுக்காக ஜெபிங்க. ஆக அப்படிப்பட்ட தாய் தந்தையருக்கு நீங்கள் துரோகம் செய்வீர்கள் என்றால், நான் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். ஒரு மரிய வால்டோற்றா என்கிற புனிதைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். தன் பிள்ளைகள் என்பதற்காக தங்களை கொடுமைப்படுத்தினாலும் தங்களை அழ வைத்தாலும் தங்கள் பிள்ளைகள் என்பதற்காக தாய் தந்தையர்கள் ஆண்டவரே அவர்களை ஒன்றும் செஞ்சிடாதீங்கப்பான்னு சொன்னாலும் கடவுள் தண்டிக்காமல் விட மாட்டேன் என்கிறார். கடவுளுக்கு பிரதிநிதி அவர்கள். நீ கடவுளை பார்க்கறதுக்கு கோயிலுக்கு எங்க போறியோ, பார்க்கிறோ இல்லையோ, வீட்டிலேயே ஒரு தெய்வங்கள் இருக்கின்றன, அவர்களில் பார். மாதா பிதா குரு தெய்வம் என்று உலகத்தில் சொல்லியிருக்கிறது தவறல்ல. நாம் கண்ணை திறந்த உடனே நாம் பார்க்கிற முதல் முகம். நீ ஸ்லேட்டு பைய தூக்கிறதுக்கு முன்பாகவே கணக்கொத்தியை தூக்கினவர் உன் தகப்பன். என்னைக்காவது உன் தகப்பனுடைய தோலை பார்த்திருக்கிறியா? சுமை சுமந்த தோலை, அது ரணத்து போயிருக்கும். உன் தகப்பனுடைய கையை பார்த்திருக்கிறாயா? நான் நன்மை கொடுக்கும் போது நாகர்கோயில் மற்றும் சில இடங்களில் பார்க்கும்போது கையெல்லாம் அவங்களுக்கு வெடி போட்டிருக்கும். மீன் வலைகளை இழுத்து இழுத்து கல்லை உடைச்சி உடைச்சி கைகள் கொப்பளங்கள். என் கையெல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்ட ஒரு குழந்தை மாதிரி. நமக்காக வெடிக்கப்பட்ட தகப்பன்களுடைய கைகள். என் அன்புக்குரியவர்களே, ஆக பிள்ளைகள் உன் அம்மா அப்பாவுக்கு நீ அப்படியே சம்பாதிச்சு அவரை பெரிய வீட்டில் வச்சு, மாடி வீட்டில் வச்சு, எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் பெரிய பையன் சொன்னா, அப்பா இந்த இடத்த நீ எழுதி கொடுத்தனா நாங்கள் கீழே இருப்போம்ப்பா, நீங்கள் மேலே இருப்பீங்கப்பா, உங்களுக்கு டிவிப்பா, சோஃபாப்பா, ஃப்ரிட்ஜுப்பா, டைம் சாப்பாடுப்பா. அப்பா மயங்கி போனார். தன் மனைவிக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சொல்லாமல் சொத்தை எழுதி கொடுத்தார். எழுதி வாங்கின அடுத்த வாரத்திலேயே அவர் வெளியே துரத்தப்பட்டார். கதறி அழுத்தார். உன் வாக்கு தத்துவம் என்ன ஆனது? இப்படி சொன்னியே, நான் எப்போ சொன்னேன்? உன் தாய் தந்தையருடைய மனதில் நீ கொடுக்கிற அதிர்ச்சி உன்னை சும்மா விடாது. உன் தந்தையினுடைய கண்ணீர் உங்களை அவ்வளவு சீக்கிரமாக விட்டார். உங்களுடைய தாயினுடைய சாபத்தை வாங்காதீர்கள். நீ நல்லதே இருக்க மாட்டடா அப்படின்னு ஒரு தாய் சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் வேதனை கொடுப்பீர்கள் என்றார். பார்த்துக்கொள்ளுங்கள். தந்தையினுடைய ஆசிர் குடும்பத்தை நிலைநாட்டும், தாயினுடைய சாபமோ குடும்பத்தின் அடிவேரையே பீத்தேறியும் என்று சீராக் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறார். ஏசப்பா தாய் தந்தையருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. திருக்குடும்பம் ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? அங்க நீ பெரியவனா நான் பெரியவரான அந்த இடத்துல இல்லவே இல்லை. சூசேப்பர் வீட்டுக்கு தலைவராக இருந்தும் தாழ்த்தி கொண்டார். மாதா இதோ வந்து அடிமன்ட்டு சூசேப்பருக்கு இயேசுக்கு சேவை செய்கிறார். இயேசு நான் கடவுளுடைய மகன் தானேன்னு சொல்லி ஆட்டம் போடாம அவர் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார், தச்சு வேலை செய்தார் 30 வருடங்கள். எந்த குடும்பத்தில் கடவுள் முதன்மைப்படுத்தப்படுகிறாரோ அங்கே புனிதர்கள் தோன்றுவார்கள். எந்த குடும்பத்தில் கணவன் அல்லது மனைவி தங்களில் முதன்மைப்படுத்துகிறார்களோ அங்கே காயின்கள் தோன்றுவார்கள். குரு ஏலியினுடைய 2 மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மை பற்றி என்னை பற்றி ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன? நான் பரலோகத்தில் இருக்கும்,
இந்த உலகத்தில் நீ எந்த ஆபீஸ்ல எவ்வளவு சம்பாதிக்கிற, எவ்வளவு வீடு கட்டியிருக்க, எல்லாம் 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 ஒன்னாவது உன் கையில கொண்டு போக போறியா? இல்லை. நீ கொண்டு போகிறது நீ சம்பாதித்த புண்ணியங்கள், உன் ஆத்துமா. அது பரலோகத்தில் சேரலனா போச்சு. இயேசு இவ்வளவு பாடுபட்டது எதற்கு? அவர் முன்னாடி வந்து உயிரோடு நின்று இந்த நற்செய்தி உலகத்துக்கு போய் அறிவிங்கன்னு சொன்னா என்னன்னா, உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கேன், இந்த உடலுக்கு உயிர்ப்பு உண்டு, நமக்கு இன்னொரு வாழ்க்கை உண்டு, நிரந்தரமான நித்திய வாழ்க்கை. அதுக்குத்தான் இயேசு இந்த பாடுபட்டார். ஆகவே இந்த சரீரத்தை, சரீரத்தினுடைய புலன்களை நீங்கள் எவ்வளவு சாகடிக்கிறீர்களோ அவ்வளவு உங்கள் புலன்களில் கிறிஸ்து வாழ்வார் என்று நேற்றுக்கு பவுலடியார் சொல்கிறார். உன் கண்ணுல ஏசப்பா இருக்குன்னா உன் கண்ணு சாகணும். உன் கையில ஏசப்பா இருக்குன்னா உன் கையின் கெட்ட கிரியைகள், கைகள் சாகும். உன் கண் இடரலா இருந்தால் பிடுங்கி போடு, வெட்டி போடு. அப்படின்னா நான் என்னுடைய ஒவ்வொரு உறுப்புகளும் செத்து போகணும், கிறிஸ்து அந்த உறுப்புகளில் வாழணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாதுன்னு யார் சொல்லுவோம்? யாரெல்லாம் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் சொல்லுவோம். பாவம் செய்யாமல் இருக்க முடியும் என்று யார் சொல்ல முடியும்? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் தங்களை சிலுவையில் அறைந்து கொண்டார்களோ அவர்களால் சொல்ல முடியும். அவர்கள் சொல்லி இருக்கிறார், இப்பொழுதும் சொல்கிறார்கள், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முடியும். ஹல்லேலூயா. ஆகவே நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிப்போம். கடவுள் எப்பொழுதும் இந்த உடலை பற்றி மட்டும் பேசவில்லை, உங்கள் நினைவுகளை, உங்கள் உணர்வுகளை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்கிறார். நீதிமொழிகள் 19:21. மனிதர் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம், ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும். 1000 விஷயங்களை மனுஷன் சிந்தனை கடைசியில என்ன which is going to prevail, எது வந்து டாமினேட் பண்ணி ஓவர்டேக் பண்ணி ஜெயிக்க போகுதுன்னா இந்த வசனம் சொல்கிறது, கடவுள். முன்னாடி நிற்கிறது, நான் டாக்டர் ஆகணும் பெரிய ஆசை, ரெண்டாவது அந்த ஆப்ஷன் டீச்சர் ஆகணும், இப்போ இப்படி வந்து நிற்கிறேன். ஆக காட்ஸ் பிளான் it prevails all your decisions. இது உங்க டைரியில் எழுதி வச்சு என்ன வேணா பண்ணு. இதுல என்ன இன்க்ளூடு தெரியுமா? நீ அவரை விட்டு விரோதமா அவருக்கு எதிராக போனா கூட அவருடைய அன்பு அனைத்தையும் ஜெயிக்கும், உன்னை ஜெயிக்கும், உன்னை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். எல்லாம் செய்து முடித்தாகிவிட்டது. நீ தூரமா எவ்வளோ தூரத்துக்கு போயிருந்தாலும் சரி, உலகத்தினுடைய அத்தனை பாவங்களையும் செய்திருந்தாலும் சரி, நான் தகுதியற்றவன் என்று அந்த கீழ்நிலைக்கு போனாலும் சரி, நீ விழுந்து கிடக்கிற இடத்திற்கு உன்னை தேடி வந்து மீட்பார். அதுதான் அந்த காணாமல் போன ஆட்டினுடைய ஓமையினுடைய செய்தி. whatever you are, God's love never changes. கடவுளுடைய அன்பு மாறாது, அவர் உன்னை வைத்திருக்கிற திட்டம் மாறாது, அவனை வெற்றி பெற செய்வார். ஹல்லேலூயா. கடவுள் ஒருவன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது அவனை அப்படியே விட்டுருவாரா? கவனிங்க, எபிரேயர் 12:6 சொல்கிறது, தான் யாரை அன்பு செய்கிறாரோ தகப்பன் பிள்ளையை கண்டிக்கிறான். எதுக்கு கண்டிக்கிறான்? அன்பு செய்வதனால. பெரம்பை எடுக்கிறனா உன் பிள்ளை தரிகட்டு போகும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ஆகவே அப்பா கண்டிக்கிறார், கடவுள் கண்டிப்பார். எதுக்கு? உன்னை நல்வழிப்படுத்துவதற்காக. யோனா 1:15 பாருங்க. யோனாவை நினிவே பட்டணத்துக்கு போக சொல்றார். அவர் எங்க போயிட்டாரு? தார்சீசுக்கு போற ஒரு படகுல உட்காந்துட்டு போயிட்டார். அப்ப கடவுள் என்ன நினைக்கணும்? போடா, உன்னை போய் தேர்ந்தெடுத்தனே, ஒரு அலுவலை கொடுத்து என் வேலையை கொடுத்து உன்னை ரட்சணத்தில் கொண்டு வரலான்னு பார்த்தேன், நீ எனக்கு எதிராக போற, போ, அந்த கப்பலோட போ, செத்து போன்னு சொன்னாங்க. புயலை உருவாக்கி, அலைகளை உருவாக்கி, அவர்கள் எல்லாம் யோனாவை வந்து விசாரித்து, அவனால் தான் இந்த புயல் உருவானது என்பதை கண்டுபிடித்து கையின் காலையும் கட்டி கடல்ல போட ஒரு பெரிய மீன் அவரை விழுங்கி கொண்டு வந்து அதே நினிவே பட்டணத்திற்கு கொண்டு வந்து போட்டது. அவனை கக்கியது. அவன் எழுந்து நின்று யோசித்த ஒரே ஒரு விஷயம், God's plan prevails. உன் நோய் உன்னை ஒன்றும் செய்யாது,
உன்னை வீழ்த்தினவர்கள் அத்தனை பேரும் ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய எழுதலை உன் தலைமுடியில் ஒன்று கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழாது. நீ அவருடைய திட்டத்திலிருந்து தூர போனாலும். அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரத்தில் சவுல் எவ்வளோ கொடுமை பண்றார் கிறிஸ்தவர்கள். கடவுள் நீ அப்படியே போ, அப்படியே போ, அப்படியே போ, உன் இஷ்டப்படியே போ, அப்படியே விட்டுட்டாராம். அவர் ஏற்கனவே பவுலை பற்றிய சவுலை பற்றிய தரிசனம் இருந்தது. அவரை சந்தித்து அவருடைய கண்களை குருடாக்கி, அரே உன் சக்தினால் நீ என்னத்தை தான் பண்ண போற, என் சக்தியை பார், என் அன்பை பாருன்னு சொல்லி அவருக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து அப்போஸ்தலருக்கெல்லாம் பெரிய அப்போஸ்தலரை போல எத்தனையோ ஊழியங்களை செய்து இன்னைக்கு சிறந்து திருச்சபையினுடைய 2வது தூணாக நிற்கிறாரே, அவரை பற்றி கடவுளுடைய திட்டம் என்ன? God's plan prevails. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 1-14 வசனம். யோவான் 21:1-14. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு இறந்துடுறாரா? போயிட்டார்ல. ஆகவே நம்ம மறுபடியும் மீன் பிடிக்க போறேன். பேதுரு சொல்ற, நான் மீன் பிடிக்க போறேன், மற்றவங்க எல்லாம் நாங்களும் வாரோம். அந்த 3 வருட அனுபவங்கள் எல்லாம் போச்சு. வலைய போடுறாங்க, ஒன்றும் கிடைக்கல. ஒருவேளை அன்னைக்கு மீன்பாடு கிடைச்சிருந்தா அவங்க தொடர்ந்து மீன்பாடு பெற்றுக்கொள்வதற்காக தொழிலுக்கே இறங்கியிருப்பாங்க. அன்னைக்கு மீன்பாடு கிடைக்காதபடி செய்தது கடவுள். இயேசு அங்கே வந்து அன்னைக்கு சொன்ன மாதிரி நீ சொல்றார், வலதுபுறத்தில் போடுங்க. அப்ப கிடைக்கல. பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார். நம்ம வீக்கானவர்கள் தான், மனிதர்கள் என்பதால் பலவீனமானவர்கள் தான். நான் போதிக்கிற இந்த நிமிடத்தில் நான் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று தெரியும். நரகத்தினுடைய விளிம்பில் கூட இருங்களே. கடவுள் உன்னை பற்றிய திட்டம் வெற்றி பெறும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நீ ஜெயிச்சு வர ஆண்டவர், பிசாசை ஜெயிச்சுட்டார். நீ ஆண்டவர், நீ ஒன்னே ஒன்று சொல்ற, நம்புகிறேன். விசுவசிக்கிறியாப்பா, நம்புறியாப்பா, உன் விசுவாசத்தை படி. இந்த நிமிஷம் கூட நீங்க விசுவசிக்கிறேன்னு சொல்லுங்க. நீ எவ்வளவு குடிகாரனா இரு, எவ்வளவு பாவங்களை செய்து, ஆண்டவருக்கு ஒரு நாள் அவருடைய திட்டம் உன்னில் வெற்றி பெற போகிறது என்பது அவருக்கு தெரியும். அதனால தான் நீ மறுதளிச்ச பேதுருவை போல இருந்தாலும் சரி, காட்டி கொடுத்த யூதாஸ் ஆண்டவர்கிட்ட திரும்பி வந்திருக்கலாம்ல, அவன் தூக்கு போட்டு சேர்த்துட்டான். அது ஒன்று தான் நீங்க செய்யக்கூடாது. அவன் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 27ஆம் அதிகாரத்தில் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது. பவுல் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போறாரா? அந்த ஆண்டவர் சொன்ன இடமா அது? அப்படியே போறார். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டாரா? ஒரு காத்தடிச்சு புயல் அடிச்சு படகே உடைஞ்சு போயிடுது. துக்கா உடைஞ்சு போயிடுச்சு. அப்ப கரையை சேர்வதற்காக சின்ன சின்ன கட்டைகளை பிடிச்சிட்டு அவங்க வர. அந்த இடத்துக்கு வந்தா கடவுளை அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அங்கே ஏராளமான அற்புதங்கள் நடக்கிறது. ஆகவே நம் இஷ்டப்படி போறோம். நம்ம படகு அப்படியே விடுவாரா? உன் வாழ்க்கை அப்படியே விடுவார்? ஏன் ஆக்சிடென்ட் ஆகி படுத்து கிடக்க? ஏன் உன் தொழில நஷ்டம் வந்துச்சு? ஏன் உன் உறவுகள் எல்லாம் உன்னை விட்டு போனார்கள்? எல்லா அடியிலையும் கடவுளுடைய கரம் இருக்கும். நீ விழுந்து போக மாட்டேன். காயப்படுத்தினவர் அவரே, கட்டு போடுகிறவர் அவரே, வாருங்கள் அவரிடத்தில் போவோம் என்று இறைவாக்கினர் கூப்பிடுறார். இன்னைக்கு வாங்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னாகும் 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மோசேயை எதிர்த்தா மிரியாம், அவருடைய சகோதரினா. உங்ககிட்ட மட்டும் தான் கடவுள் பேசுவாரா? ஊழியர்களே, உங்களோடு இருக்கிற ஊழியர்கள், உங்களுடைய வல்லமையில் குறைந்தவர்களோ பெரியவர்களோ, அதை கொடுத்தவர் கடவுள். அவருக்கு தேவை என்றால் ஒரே ராத்திரியில் உன்னை விட கீழே இருக்கிற ஊழியனை தூக்கி உயரத்துல வைப்பார். ஆனா மிரியம் என்ன பண்ணா? என்கிட்ட கூட தான் ஆவியானவர் இருக்காரு, என்கிட்ட கூட தான் வல்லமை இருக்குன்னு சொன்னா, வெண்குஷ்டம் அவளை தாக்கியது. அவளை அப்படியே விட்டுட்டு இருக்கலாமே. ஆண்டவர் உடனடியாக தண்டித்தார். என் மோசைக்கு எதிராகவா? ஆனா நீங்க படிச்சு பாருங்களேன், மோசை கதறார், ஆண்டவரே என் சகோதரியை குணமாக்கும் ஆண்டவரே.
ஆண்டவர் மோசேயுடைய மன்றாட்டை கேட்டு மிரியாமை சுகப்படுத்தினார் என்று அதே அதிகாரத்தில் சொல்லப்படும். உண்மையுள்ள ஊழியன் யார்? தனக்கு இழிவுபடுத்துகிறவர்களை, தன்னை அவமானப்படுத்துகிறவர்களை, தன்னை பெயரை கெடுத்தவர்களை நினைவு கூறும் பொழுது அவர்களுக்காக செபிக்கிறவர், அன்பு செய்கிறவர். இல்லை என்றால் நீயும் சாதாரண மனிதர்கள் போன சக ஊழியர்களை சபிப்பாய் என்றால் வெண்குஷ்டம் சரீரத்திற்கு, அந்த இன்னொரு குஷ்டம் ஆத்துமத்திற்கு வந்து சேரும். அது இல்லாதபடி பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. எசேக்கியேல் 24:15 ஒரு விஷயம் என்னன்னா, பெரிய விஷயங்க. எசேக்கியேல் யார் அன்பு செஞ்சாரோ ரொம்ப அவரை சாவடிச்சார் ஆண்டவர். இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்க வீட்டில் எனக்கு நடந்துச்சு. நான் சாமியார் படிக்க வந்து அடிக்கடி வீட்டுக்கு ஓடி போடுவேன் அப்பா அம்மாவை பார்க்க. அப்போ எங்கள் அப்பா இறந்துட்டார். நான் என்ன சொன்ன மனசில் உண்மையான அவர் போனான்னு எங்கள் அம்மா இருக்குல்லன்னு நினச்சேன். அதே வருஷத்தில் எங்கள் அம்மாவும் செத்து போனாங்க. என் மனசில் குரல் கேட்டுச்சு, இப்போ எங்கடா போவேன்னு யாரும் என்னை கேட்குறாங்க. நான் கண்டுபிடிப்பேனா, எங்கள் அண்ணன் இருக்காங்க, எங்கள் அக்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அவர்களால் எனக்கு பெரிய வேதனை உண்டானது, சொத்து பிரச்சனை. அவர் வீட்டுக்கே போக முடியாமல் போனது. அப்போ ஆண்டவர் கேட்டார், எங்கே போவேன்? நான் சொன்னேன், எங்கேயும் போக மாட்டேன். கொரோனா காலத்திலும் சரி, இடைப்பட்ட காலத்திலும் விடுமுறை எல்லா ஃபாதர்ஸ் அவங்க வீட்டுக்கு போவாங்க. நான் என்னைக்கும் போனது கிடையாது. போனால் ஒரு நாள் மரணம். இது கடவுள் செய்வார். உன் ஆத்துமத்தை இழப்பதற்காக உன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் சிறிது தடையா இருக்கிறாங்களோ அவங்களை அந்த தடையை கூட நீக்குவார். இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரேல் மக்கள் தனக்கு கீழ்ப்படிவார்களா மாட்டார்களா என்கிறவற்றை கடவுள் பாலை நிலத்தில் அவர்களை நடத்தி சோதித்தறிந்தார். அந்த பாலை நிலத்துல கஷ்ட காலத்துல தான் அந்த ஒரிஜினல் கேரக்டர் வெளியே வரும். கஷ்டத்துல தான், துன்பத்துல தான் உண்மையா இருக்கிறதுலாம் வெளியே வரும். நல்ல நண்பர்களை எப்பொழுது கண்டுபிடிக்கலாம்? நம்ம இடுக்கண் வேலையில். இடுக்கண் கலையான் நட்பு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மனிதர்கள் எல்லாம் யாரெல்லாம் உதாரணம் சொன்னனோ அவர்கள் எல்லாம் தடுத்து ஆட்கொள்ளப்பட்டார்கள். நம்முடைய கடமை என்ன? நம்மை தடுத்து ஆட்கொள்கிற கடவுளுடைய கையில் நம்மை ஒப்படைத்து அவர் திருவுளத்திற்காக நம் திருவுளத்தை சாகடிக்க வேண்டும். அர்ப்பணிக்கிறேன். அன்னமால் சுவைக்கின் எப்படிப்பட்ட புனிதர்கள் நமக்கு அவ்வளவு விவரங்கள் அல்ல. ஆனால் அவர்களால் ஒரு கடவுளுடைய தாயை உருவாக்க முடிந்தது. ஆகவே நம்முடைய குடும்பங்களில் புனிதர்கள் உருவாகிறாங்கன்னு பாருங்க. டாக்டர் உருவாகிறாங்களா, வக்கீல் உருவாங்க, இதுதான் நம்ம பார்க்கிறோமே தவிர என் வயிற்றில் இருக்கிற கனி கடவுளுக்கு பிரியமா இருக்கிறதா, அப்படி உருவாக்குகிறோமா என்று நீங்கள் பார்த்து செபிங்கள். இந்த திருப்பலி விசேஷமாக நம்முடைய பெற்றோர்களுக்காக செபிப்போம், நம்முடைய பிறந்த பிள்ளைகளுக்காக செபிப்போம். அவர்களை கடவுளுக்குள் நடத்துங்கள். நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், கடவுளுக்குள் அவர்களை நடத்துங்கள். அப்பொழுதுதான் இப்பொழுது இந்த பூமியில் அவர்களை பார்க்கிற நீங்கள் பரலோகத்திலும் பார்க்க முடியும். இல்லை என்றால் பார்க்க முடியாது. இந்த ஒரு காரியத்திற்காக சிறப்பாக செபிப்போம். அன்னமால் சுவைக்கு நமக்காக பரிந்து பேசுவார்களாக. ஆமென்.